ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்ற ஆராதிப்பதற்கு ஆங்காங்கே திருச்சபை மக்கள் இல்லங்களில் அமர்ந்திருப்பதை நிறைந்திருக்கிறீர். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையின் வாயிலாக ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளையும் குடும்பத்தினர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே அவர்கள் முழு மனதோடு பங்கேற்கவும், அது மட்டுமல்ல இருக்கின்ற இடத்துல துதிக்கவும் மையப்படுத்த உதவி செய்தரலும். அதன் வாயிலாக இந்த ஆராதனையின் மூலமாக திருச்சபை மக்கள் யாவரும் பயன்பெறுவது மட்டுமல்ல, ஆண்டுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தரலும். ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டுடைய மெய்யான பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகள் யாவரோடு கூட இருப்பதாக துதிகனமை மேல் ஆற்றமிகு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. டியூட்ரானமி சாப்டர் 13 verses 1 to 5. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து
அவரை பற்றி கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக என்பது வாசிக்கும்படியான பாடம் வாசித்து முடிந்தது. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். The epistle reading is taken from 1 Corinthians chapter 8 verses 1 to 13. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவனென்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதனால் அசூசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலில் பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரருக்கு இடறல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாகாதபடிக்கு என்றென்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Matthew chapter 18 verses 7 to 14. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இடறல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடறல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண் உடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்ற கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்பது.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி. இந்த வேளையில் நம்முடைய தெய்வீக வார்த்தைகளை சிந்திப்பதற்காக, தியானிப்பதற்காக செல்கிறோம். நமது அடியார்களாக எங்களோடு கூட நம்முடைய மெல்லிய சத்தத்தின் வாயிலாக பேசுவீராக. அந்த சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்டு அதற்கு இணங்கி வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்தரலாம். அதன் வாயிலாக நம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி வாழும்படி உதவி செய்யும். ஆண்டுடைய கிருபையின் கரங்களோடு கூட இருக்கட்டும். நம்முடைய தெய்வீக வார்த்தைகளின் வாயிலாக எங்களை வழிநடத்துவீராக. அடிமை மறைத்து நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை சந்திப்பதற்கு நேர்ந்தாலும் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டுடைய விருப்பம். சோதனை என்பது ஒரு மனிதனுடைய உண்மைத்தன்மையை, அவனுடைய திறமையை, அவனுடைய சாமர்த்தியத்தை பார்ப்பதற்கு அல்லது வெளிக்கொண்டு வருவதற்கு செய்கின்ற ஒன்றாகும். உலக பிரகாரமாக நாம் பார்ப்போமானால், மாணவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தப்படுகிறது. உண்மையிலே அவர்கள் அந்த வகுப்பில் நன்றாக சிறப்பாக கற்றிருக்கிறார்களா, அந்த ஆண்டு நடத்திய பாடங்களில் அவர்களுக்கு தெளிவும் அறிவும் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அந்த தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அதே போல ஒரு மனிதன் நல்ல பட்டப்படிப்பில் அவன் அந்த பட்டப்படிப்பிற்கு ஏற்ற அறிவை சாமர்த்தியத்தை பெற்றிருக்கிறானா என்பதற்காக அவனுக்கு தேர்வுகள் நடத்தப்படுகிறது. பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், தனியார் துறைகளாக இருக்கட்டும், குறிப்பிட்ட அந்த வேலைக்குரிய அறிவு, சாமர்த்தியம், செயல்பாட்டு திட்டங்கள் அவனிடத்தில் இருக்கிறதா என்று பரிசோதித்து தேர்வு வைத்து அவனை தெரிவு செய்கிறார்கள். தேர்வு அல்லது சோதனை என்பது மனிதனுடைய உண்மைத்தன்மை, உண்மை செயல்பாட்டை கண்டுகொள்வதற்காக செய்கின்ற ஒன்றாகும். ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு சோதனை அவசியம் என்று சொன்னால், அவன் தேவ சாயலாக மாற்றப்பட வேண்டும். தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு அவன் இசைவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உலக வாழ்க்கை முடிந்த பின்பு அவன் செல்ல போகின்ற பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தகுதியற்ற மனிதன், தகுதியற்ற மனுஷி பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து தீட்டு உள்ளதை, அருவருப்பை, பொய்யை நடப்பிக்கின்ற எல்லா காரியங்களும் அகற்றப்பட வேண்டும். எனவே ஆண்டவர் மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காக சோதனைகளை அனுமதிக்கிறார். யோபு 23:10 அவர் அழகாக சொல்கிறார், நான் போகின்ற வழியை அவர் அறிவார், சோதிக்கப்பட்ட பின்பு அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நான் போகின்ற வழியை பார்த்து கொண்டிருக்கிறார்.
தவறுகள் செய்யும்போது அல்லது மாறான செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அவர் எனக்கு சோதனைகளை கொடுத்து அல்லது கஷ்டங்களை கொடுத்து சரி செய்கிறார். அந்த தவறுகளை, அந்த குறைகளை என்னை விட்டு அகற்றுகிறார். அதற்கு பின்பு நான் பொன்னாக, சுத்தமானவனாக, பரிசுத்தமானவனாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு சொல்லும்போது மிக அழகாக சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அழிந்து போகின்ற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது. அது சுத்தப்படுத்தப்படுவதற்காக அல்லது மாசற்றதாக இருப்பதற்காக அது சோதிக்கப்படுகிறது. அதுவே அப்படின்னா அதை காட்டில் விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு கனம், புகழ்ச்சி, மேன்மை உண்டாக காணப்படும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை அனுப்புவதற்கு காரணம் நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதின் நோக்கம் நாம் இந்த உலகத்திலே புகழ்ச்சியாக இருக்க வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமை நிறைந்தவர்களாக, மாட்சிமை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். சோதனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. அவனுடைய களிம்பு, அவனிடத்தில் காணப்படுகிற களிம்பு அல்லது துர்செயல்பாடுகள், ஆண்டவருக்கு புரியுமில்லாத காரியங்களை அவனிலிருந்து அகற்றுகின்றது என்பதை இந்த வாக்கியங்களின் வாயிலாக நாம் காண்கிறோம். இன்னொன்று, சோதனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனை பலப்படுத்துகிறது. மரங்கள், செடி கொடிகளை பார்க்கிறோம். பலத்த காற்று வீசும்போது அது பயங்கரமாக அசைகிறது, அசைகிறது. ஆனால் அது விழுவதில்லை, சாய்வதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு காற்று அதன் மீது வீசி அதை அசைக்கிறதோ அவ்வளவுக்கு அதனுடைய வேர்கள் பலப்படும், வேர்கள் உறுதிப்படும். வேர்கள் பூமியின் ஆழத்திற்குள் சென்று திடனாக, ஸ்திரமாக, அசையாமல் இருக்கும். அந்த காற்று வீசுதலே வேர் பலப்பட்டு திடமாக நிற்பதற்கு உறுதுணை செய்கிறது. அதே போல மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரும்போது அவனை அது ரொம்ப உறுதியாக, அது அவனை பலமாக, பலவீனனை பலமாக மாற்றுகின்றதாக இருக்கிறது. எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வைரஸோ நோய் தொற்று கிருமியோ உள்ள போயிடுச்சுன்னா உடனே வெள்ளை அணுக்கள் திரளாய் கூடி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அந்த விஷக்கிருமியை கொன்று அழித்து சரீரத்தை பலப்படுத்துகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி மேலும் எந்த ஒரு தாக்காத அளவுக்கு அது திடனடைய செய்கிறது, பலப்படுத்துகிறது. அதே போல தான் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது நம்மை பலப்படுத்தி விடுகிறது. பயந்து அல்லது அவிசுவாசப்பட்டதிலிருந்து பின்வாங்கி விடாதபடிக்கு எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உத்தரங்கள் வந்தாலும் அதை சகிப்பதற்கும் சந்திப்பதற்கும் பலப்படுத்துகிறது. ஆண்டவர் எதற்காக சோதிக்கிறாராம்? உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆண்டவரிடத்தில் உண்மையாகவே நாம் அன்பு கூறுகிறோமா இல்லையா? அநேகர் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது தன்னுடைய சுயநலனுக்காக. ஆண்டவர் எனக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை தர வேண்டும், பேர் புகழை தர வேண்டும், செல்வ செழிப்போடு வாழ உதவி செய்ய வேண்டும்,
என்பது ஒரு நோக்கம். இன்னொன்று, எனக்கு ஆபத்துகளோ விபத்துக்களோ நோய் நொடிகளோ அசௌகரியங்களோ ஏற்பட்டு நான் தாழ்ந்து விடக்கூடாது. மூன்றாவது, ஆண்டவர் என்னை நரக அக்கினிக்கு அனுப்பிவிடக்கூடாது. தேவனுடைய எரிச்சலோ தெய்வ கோபாக்கினோ என் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காக சுயநலத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதுண்டு. அதை சோதிப்பதற்காக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதற்காக உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். யோபை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் செல்வ செழிப்பு மிக்கவர், மரியாதையும் புகழ்ச்சியும் மிக்கவர், தேவனிடத்தில் அதிக அன்பு கூறுகிறவர், அன்பு செலுத்துகிறவர். ஒரு நாள் சாத்தான் இடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாய் யோபின் மீது கவனம் வைத்தாயோ? உடனே அவன் என்ன பதில் சொன்னான்? யோபு உம்மை விருதாவாய் சேவிக்கவில்லை. அவருக்கு சொத்துக்கள், வசதிகள், ஏராளமான செழிப்பு, புகழ்ச்சி, மேன்மை தந்திருக்கிறீர். அதை யாரும் அழித்து போடாதபடிக்கு, அதை சேர்த்து போடாதபடிக்கு அவனை சுற்றி வேலையடைத்திருக்கிறீர். விருதாவா அவன் என்ன செய்யல, சேவிக்கல. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உண்மையாக என்னிடத்தில் அனுபவித்திருக்கிறான், நீ அவனை சோதிக்கலாம். நொடிப்பொழுதில் யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டு விட்டான். உச்சத்தில் இருந்த அவர் தரைமட்டமாக மாறிவிட்டார். அப்பொழுது யோபு அதை பற்றி ஆண்டவரை பற்றி நொந்து கொள்ளவோ ஆண்டவருக்கு எதிரான வார்த்தைகளை சொல்லவில்லை. உடனே சொல்கிறான், இப்போ அவனுக்கு வெளியே உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு சரீரத்தில் கை வச்சு பாரும், அவன் யாருன்னு நமக்கு தெரியும். தாராளமாக நீ என்ன வேணாலும் அவனை செய்யலாம், உயிரை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னொடனே அவருடைய சரீரத்தில் உச்சத்தில் இருந்து உள்ளங்கால் வரை பருக்கள், ஓட்டினால் சுரண்டி கொண்டு சாம்பலில் அமர்ந்திருக்கின்ற அவர் சொல்லுகிறார், என் தாயினுடைய வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் இடத்திற்கு போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். யோபு 1 21, 22 இப்படி சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுதான் உண்மையான அன்பு. இதுதான் உண்மையான அன்பு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறோ இல்லையோ என்பதை அறிவதற்காக உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாம சோஸ்திரம். எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை செய்யவும் இல்லை. ஆமாம், இவ்வளவு உண்மையாக நியாயமாக வாழ்ந்து நமக்கு என்ன நன்மை நடந்துட்டு? உலக மனுஷனை போல பாவம் செய்வோன்னு அவர் போகலை. ஆண்டவரை பற்றி குறையும் சொல்லலை, அவரை நிந்திக்கவும் இல்லை. இதற்காகத்தான் ஆண்டவர் மனிதனை சோதிக்கிறார். நான் சொல்றாரு, நான் போகின்ற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன், பரிசுத்தவனாக நீதிமானாக விளங்குவேன். சோதித்த பின்பு நானும் நீங்களும் பரிசுத்தவான்களாக பரிசுத்த வண்டிகளாக விளங்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சோதிக்கிறார். இரண்டாவதாக யோசேப்பினுடைய வாழ்க்கை. அடுத்த மனுஷனுக்கு சோதனை எதில் வருது அப்படின்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களினால் இச்சித்தல், அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது கிடைச்சா நல்லா இருக்குமே,
மாம்சத்தின் இச்சை. நல்ல மாம்சம் இச்சிக்கிறது, நல்ல சாப்பிட வேண்டும், நன்றாக துணிமணி போட வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஜீவனத்தின் பெருமை, நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு உயர்ந்தவன் இல்லை, இவைகள் மனிதனை விழத்தள்ளிவிடும். நம்ம இவரை பார்க்கும், ஆதாம் ஏவாளை பார்க்கும். ஏவாள் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் கண்களின் இச்சை. அது மட்டுமல்ல, ஜீவனத்தின் பெருமை, அவருக்கு ஒப்பாக மாறிவிடுவேன். கண்களின் இச்சை, அதை பறித்தாள், தான் உண்டாள், தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தாள். ஜீவனத்தின் பெருமைக்காக அவரை போல மாற வேண்டும், அவருக்கு நிகராக மாற வேண்டும். இதே போல நம்முடைய கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் நம்மை வீழ்த்தி விடுவதற்கு, அமிழ்த்தி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. யோசேப்புக்கு எல்லாம் இருந்தது, எல்லா சலுகைகளும் அந்த வீட்டில், போத்திபார் வீட்டில் இருந்தது. கடைசியில் தவறு செய்ய சோதனை வந்து குறுக்கிடும் போது அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 19:10, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவர் கண்களின் இச்சைக்கோ, மாம்சத்தின் இச்சைக்கோ, ஜீவனத்தின் பெருமைக்கோ உட்படவில்லை. அந்த தவறுக்கு உடன்பட்டிருந்தால் அவருக்கு நிறைய அந்த வீட்டில் மேன்மை சிறப்பு இருந்திருக்கலாம், நல்ல செழிப்பாக வாழ்ந்திருக்கலாம், பெருமையோடு இருந்திருக்கலாம், நல்ல மதிப்பு மரியாதை அங்கே இன்னும் கூடியிருக்கும் இருந்ததை விட. ஆனால் அந்த சோதனையை அவர் சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து இப்படி. இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது என் ஆண்டவரை காட்டிலும் பெரியதல்ல. இவைகளை காட்டிலும் என்னுடைய தேவனிடத்தில் அதிக அன்பு செலுத்துகிறேன். தூசி குப்பை, இதை வெறுப்பதனால், இதற்கு எதிராக செயல்படுவதனால் எனக்கு துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். ஆனால் என் தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிற நான், என் தேவனிடத்தில் பாசம் பற்றி வைத்திருக்கிற நான், இந்த சோதனையில் சிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் வஸ்திரத்தை விட்டு ஓடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது நம்முடைய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை சோதனையாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதில் நாம் வீழ்ந்து விடாமல் தப்பித்து ஓடும்போது ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். எகிப்தில் அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் ராஜாவுக்கு சிம்மாசனம் மாத்திரம்தான் இருந்தது, அதில் மட்டும்தான் உயர்வு. வேறு எதுவுமே யோசிப்பில் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். உத்தமன் என்று அவர் விளங்கின உடனே ஆண்டவர் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு பதவியை தருவதை பார்க்கிறோம். யாக்கோபு 1:12 இப்படி சொல்றார், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்க வேண்டும். அதுக்கு பின்பு அந்த உயர்வு. இறுதியாக இங்கே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, அப்போஸ்தலனாகிய
பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் அந்நிய வழிபாடுகள், சிலைகளுக்கு படைக்கப்பட்ட, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்த காரியங்கள், அந்நிய வழிபாடு, விக்கிரக வழிபாடு, நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு அசௌகரியமாக அமையும். விசுவாசிகளுக்கு, சாதாரணமான விசுவாசிகளுக்கு, பெரிய விசுவாசிகளுடைய நடக்கைகள் தடையாக, இடையூறாக, சோதனையாக அமையக்கூடாது. எனவே அவைகள் அவ்வாறு இருக்குமானால் நீ அதை அகற்று என்று சொல்லுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜா சிலை செய்திருக்கிறான். அந்த பொற்சிலையை அனைவரும் வணங்க வேண்டும். இது ராஜ கட்டளை. இது பெரிய சோதனை, சாதாரணமான ஒரு சோதனை அல்ல. அதில் அவங்க அழகாக சொல்கிறத நீங்கள் பாருங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 to 18 வரைக்கும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. பெரிய ராஜா, பாபிலோன் ராஜா என்றால் அவ்வளோ அதிகாரம் படைத்தவர், அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருப்பவர். அவர் தான் அந்த சிலை வணங்க சொல்கிறார். ஆனால் இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம், எவ்வளோ துணிச்சல். 18ஆம் வசனத்தில் 17 நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். மாபெரும் சோதனை. கொஞ்சம் கலங்கலை, கொஞ்சமும் பயப்படலை. ஏன்னா தன்னுடைய உயிர் மீதோ, தங்களுக்கு இருக்கின்ற மேன்மையின் மீதோ, பதவியின் மீதோ, இருக்கின்ற சிலாக்கியத்தின் மீதோ, ஞானத்தின் மீதோ, அறிவின் மீதோ அவன் சார்ந்திருக்கலை. எல்லாவற்றை காட்டிலும் ராஜாதி ராஜாவை தேவனிடத்தில் அதிக அன்பு வைத்திருந்தார்கள், அதிகமாக நேசித்தார்கள். அவர் விடுவிப்பார்வையா, விடுவிக்காட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம், வழிபட மாட்டோம் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக கூறினார்கள். நடந்ததை நாம் அறிவோம். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்தார், கனப்படுத்தினார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய திராணிக்கு மிஞ்சிய சோதனை நமக்கு அனுமதிப்பதே இல்லை. நமக்கு 10 கிலோ தான் சுமக்க முடியும்னா 10 கிலோவுக்கு மேலே அவர் வைக்க மாட்டார். நம்ம மேலே 50 கிலோவை நம்ம மேலே தூக்கி வைக்க மாட்டார். நமக்கு எவ்வளவு சோதனைகளை சகிக்கின்ற அளவுக்கு பலன் இருக்கிறதோ, சத்துவம் இருக்கிறதோ, அவ்வளவுக்கு தான் அவர் அனுமதிப்பார். அது மட்டுமல்ல, அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்வதற்கான வழியை நமக்கு கொடுப்பார். அதிலிருந்து வெளிவருவதற்கும் நமக்கு வழியை தருவார். எப்படி அவங்க அக்கினி ஜுவாலையில் போடப்பட்ட போது ஆண்டவர் அங்கே சென்று அவளோடு கூட இருந்தவர்களை தப்பித்தாரோ, அதே போல் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழியை நமக்கு கொடுப்பார். அதனால் சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மை ஆண்டவர் கைவிட்டு விட்டார், நம்மை மறந்து விட்டார், நம்மை வெறுத்து ஒதுக்கி விட்டார் என்று நினைக்க வேண்டிய அச்சம், பயம் இல்லை. யோபனுடைய வாழ்க்கையில் சோதனை வந்த பின்பு, சோதனை ஜெயித்த பின்பு, வென்ற பின்பு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோபு கட்டளையிட்டார்.
யோவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை தேவன் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சோதனை வந்த பின்பு, அதை ஜெயித்த பின்பு, எகிப்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் அவர் வைக்கப்பட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர் மிக உயர்ந்த அந்தஸ்தை பாபிலோனிலே கொடுத்தார். அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோதனை அனுபவிப்பது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய மேன்மைக்காக. அது மட்டுமல்ல, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ராஜ்யத்தில் பங்கு வர வேண்டும் என்பதற்காக. அதன் மேலான நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் போது இவைகளை இந்த உலகத்தில் உள்ளதை காட்டிலும் தேவனிடத்தில் அதிக அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். திரும்ப யாக்கோபு 1:12 நாம் நினைவு கூறுவோம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். இவ்வுலகத்தில் மட்டும் என் மேல உலகத்திற்கு சென்ற பின்பும் ஜீவகிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். எனவே நிச்சயமாய் அந்த விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டு சோதனைகளில் ஜெயம் பெற்று அவருக்கு உகந்த, அவருக்கு பிரியமானவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. திருமண அறிக்கை. காலம் சென்ற திரு ரிச்சர்ட் ஹெக்டர் அவர்களின் புதல்வியும் நமது சபையை சேர்ந்தவருமான ரெபேக்கா ரிச்சர்ட் அவர்களும் திருமதி ரோமல் மேரி ஷாலி அவர்களின் புதல்வனும் மதுரை தூய யோவான் தமிழ் மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவருமான ஜான் நத்தானியேல் அவர்களும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் இதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. மணமக்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேர்வாசிக்கு கேட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே பிள்ளைகளை சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் ஆயத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. ஏற்ற வேளையிலே உடைய மெய்மையான ஆலயத்தில் அவர்கள் வந்து உடன்படிக்கை செய்யும்போது உடன்படிக்கையின் ஆண்டவர் அன்பின் கயிர்களால் அவர்களை இணைத்து ஒரே சரீரமாக மாற்றுவீராக. பரலோக ஆசீர்வாதங்களையும் பூலோக நன்மைகளையும் பொழிந்தருள்வீராக. ஆண்டவரே, நீருடைய இல்லறத்தின் தலைவராக இருந்து ஈகபர நன்மைகளை ஈந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக ஆசீர்வாதங்களையும் பூலோக நன்மைகளையும் கட்டளையிடுவீராக. அவருடைய இல்லற வாழ்க்கையானது கண்மலை மீது கட்டப்பட்ட பட்டினத்தை போல மேன்மையாக இருப்பதாக. வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, மேன்மையாக இருக்கட்டும். இரு வீட்டாரும் எல்லாவற்றையும் திட்டமிட்டு தீர்மானித்து மிக சிறப்பாக சேரல் தாரும். திருமணமானது ராஜாதிராஜனுடைய இல்ல திருமணத்தை போல மிக சீரும் சிறப்புமாக நடைபெறுவதாக. முன்னேற்பாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சிறப்பாக அருள் செய்வதற்கு நம்முடைய தெய்வீக வழிநடத்தலை தரும்படியாக செபிக்கிறோம். அதன் வாயிலாக
பெற்றோர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, ஆண்டோடைய நாமம் மையப்படுவதாக. நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். எல்லா வளமும் நலமும் பெற்று ஓங்கியுள்ள நிச்சயத்தை போல வளர இருந்தாரும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். மெய்மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. கோபம் மோகம் சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வார். தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வார். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சொந்தம் உனதல்லால் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனொயான். குந்தி கமலமாம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே. குந்தி கமலமாம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சேற்றில் பல வேளை பலமின்றி தேவே தவறிடினும் கூவி விழித்து தன் மார்போடனை தன்வாய் யாவும் பொறுத்தனதா. கூவி விழித்து தன் மார்போடனை தன்வாய் யாவும் பொறுத்தனதா. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. பாசம் பற்று ஆவலாய் நின் தீரு பூசை பீடம் படைத்தே. மோசவழிதனை முற்றுமகற்றியன் நேசனே நினை தொழுவே.
மோசவழிதனை முற்றும் அகற்றியன் நேசனே நினை தொழுவே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே. Lord, we offer our grateful thanks for all the love which you have bestowed upon us, for good health and daily food, for the shelter and care of our homes, for the love of family, the fellowship of our church, and for the friends who surround us. We pray for the heads of state and for peace in the world. Guide with your wisdom and power the leaders of the nations, so that everyone may live in peace and mutual trust, sharing with justice the resources of the earth. We pray for all the people affected due to the current COVID pandemic, families of people who've lost their loved ones, for people who are in quarantine, people who've lost their jobs or businesses, people who are undergoing anxiety and depression. We also pray for all the frontline workers, for international travelers stuck in foreign countries, migrant workers, for college and university students whose courses of study are changing, whose placements are cancelled, and whose graduation is uncertain. God, show them that while life is uncertain, their trust is in you. We thank you, Lord, for the blessing of good and steady rain. We pray to send more drought-breaking, steady, soaking rain across our country. Compassionate God, source of all comfort, we pray for the people whose lives have been devastated by rain and flood. Bring them comfort, Lord. Protect the vulnerable. Strengthen the weak. Keep at bay the spread of diseases. Have mercy on all those who are working to rescue the stranded and to feed the hungry. May our response to their suffering be generous and bring you praise. We pray for the suffering and deprived people around the world. We pray for those who mourn of the death of their loved ones. We commend to your fatherly care, merciful God, all who are in sickness, sorrow, discouragement, or any other trouble. Give them patience and a firm trust in your goodness. We pray that you would comfort and strengthen those who are gripped by poverty, weakened by illness, or oppressed by cruelty. May they know your divine love and experience your care. We pray for the elderly, especially those who are unable to leave their homes. We pray for the lonely and for all those separated from their loved ones. Help us to display your compassion to all those who are in need. We pray for all those who proclaim the gospel throughout the world. O lover of our souls, may our church remain in your love. May we follow your commandment to love one another as you have loved us. May we display the sacrificial love that you demonstrated to us through our words and deeds. We thank you that you have chosen us and have appointed us to bear fruit in you.
We pray for granting a clear vision to our church that becomes our mission, for which we will serve you. We commit to trust, obey, and act on the call you shall give. We pray for our children's spiritual growth, health, studies, job, marriage, and family life. We pray for the strengthening of all the fellowship groups of our church. We pray for our pastor, catechist, committee members, elders, and their families, that they may serve the church wisely and faithfully. Father God, we believe this prayer is according to your good and perfect will. We trust we will see in the coming days your answers in public for our prayers in private. We give thanks now for what we will be then. We commit ourselves to your safekeeping by your grace. Thus we plead in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த உலக வாழ்க்கையில் சோதனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் நாங்கள் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நேசிக்க வேண்டும் என்று எங்கள் கற்பித்திருக்கிறீர். அதில் நாங்கள் நின்று கனி கொடுக்க உதவி செய்யலாம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. இப்படி நீங்காத பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். குறிப்பாக இந்த தொற்று நோயின் காலத்தில் நீர்தாமை பிள்ளைகளை இடர்களின் மறையில் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். மும்பை பட்டணத்தையும் இந்திய தேசத்தையும் உலக நாடுகளையும் ஆண்டவர் இந்த தொற்று நோயிலிருந்து விடுவிப்பீராக. இதனால் வேலை இழந்த மக்களுக்கு ஆண்டவர் வேலையை கட்டளையிடுவீராக. பொருளாதார பாதிப்பை சந்தித்திருக்கிற மக்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்க உதவி செய்வீராக. எந்தவரும் துன்பப்படாதபடி, எந்த ஒருவரும் கஷ்டப்படாதபடி நீர் காத்துக்கொள்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிய நம்மை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மளை எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.